வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மாப்பிள்ளை. இங்கே இருக்கேன். இப்போ சைடில் ஒரு ஆள் குஷியாக ஜாலியாக இருக்காங்க. யார் அந்த ஆள்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருக்காணி தான். யாரா அது? இப்போ தெரியுதா இந்த ஸ்மைலுக்கு? எதுக்கு மணி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? We have a good news. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த குட் நியூஸ். நீங்க நினைக்கிற குட் நியூஸ் கிடையாது, இது வேற. அவங்க ஒண்ணும் நினைக்கல. என்ன குட் நியூஸ்? அவங்க அதை நினைப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் என்னோட வேண்டுதல், எங்க வீட்டில் இருக்க எல்லாரோட வேண்டுதலும் ஃபைனலாக வந்து நடந்துருச்சு. இதுக்கு மேலே கடவுளே இறங்கி வந்தால் வேண்டுதல் வைக்கணும். ஆமாம், இதுக்கு மேலே வந்து கடவுளே இருந்தா பாட்டுவலி இப்படி அப்படி சரி அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக என்னோட எல்லா ப்ரேயர்ஸ், அதுக்கப்புறம் என்னோட பல நாள் வெயிட்டிங் எல்லாமே ஓவர். முடிஞ்சா? எஸ். யார் முடிச்சது? யாரு? நான் தான். அப்படி சொல்லு. எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. ஸோ இந்த காசும் கொண்டு லிட்ரலா நான் வந்து இன்னைக்கு தான் வந்துட்டு ஈவினிங் தான் எனக்கு ஆஃபர் வந்து வந்துச்சு. ஸோ இது ரொம்ப நாளாக எனக்கு இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃபர் கைக்கு வந்தால் தான் அது வந்து நம்பப்படும் அப்படின்றனால, ஏன்னா இதுக்கு முன்னாடி அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் அப்போ தான் நம்பணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எக்ஸைட்மெண்ட் அடைச்சிக்கிட்டு நிற்கிது. ஆனால் அதை வெளியே சொல்லவும் முடியாமல் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்த உடனே குமுறிட்டு பயங்கரமாக கடலேருந்து தண்ணியாக வருது. என்னையும் அறியாமல் நான் ஹாப்பி டியர்ஸ் அப்படி வந்து ஃப்ளோ ஆகி வந்துச்சு. ஏன் அப்படின்னா ரெகுலராக ஒரு 8 months-ஆக வந்து நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இதே தான் அந்த வார்த்தை திருப்பி அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்க்குறதுக்குள்ள நான் பட்ட வார்டு இருக்கே, அப்பா சாமி முடியலடா. அந்த மாதிரி வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். இவ்வளோ நாள் இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டா நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு வந்து இது லிட்டரலாக ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப சிம்பிளாக நினச்சேன். வேலை தானே பார்த்துட்டு இருந்தோம், இங்கே வந்து தேடனா கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து இல்லை, உன்னை நாங்கள் டெஸ்ட் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணி அப்புறம் தான் உனக்கு அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்ன்னு போன வருஷத்துலேருந்து எனக்கு செஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக ஆனால் வந்து எல்லாமே நல்லதுக்குன்னு முதல்ல எல்லாரும் சொன்னீங்க. பட் அது ஒரு ஃபெயிலியர் பொசிஷனில் இருக்கும்போது என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எல்லாரும் சொன்னாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார், பழமொழி இருக்குது, பொறுத்தார் பூமி ஆழ்வார், கிடைக்காது கிடைக்காம இருக்காது, கிடைக்காது, இந்த மாதிரி பல டைலாக்ஸ் இருக்குது. பட் அது வந்து அந்த பொசிஷனில் இருக்கவங்கனால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கரெக்டாக சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ என்னால் பல பேர் மோட்டிவேட் பண்ண முடியும், ஆனால் அந்த பொசிஷனில் இருக்கும்போது என்னால் என்னையே மோட்டிவேட் பண்ண முடியல. கேவலத்தில் நான் தான் என்னை வந்து பயங்கரமாக கேவலப்படுத்திக்குவேன். இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க இல்லையா, நானே 40 விதமா என்னை பேசுவேன். ஜெமினி கணேசன் மனசாட்சியே தனித்தனியா தான் வந்து வெறுப்பேத்தோம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னு ஒரே ஃப்ரேம்ல வந்து வெறுப்பேத்துறீங்களா? போங்கடா. நான் யாரை காப்பாத்துறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யாருமே என்னை எதுவும் சொல்லல, நானாவே என்னை வந்து அசிங்கமா வந்து திட்டிக்குவேன். திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம்ன்ற மாதிரி. திடுக்குன்னு வரல, பட் அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின் குஷியில் உச்சக்கட்டத்தில் இருக்கேன் நான். என்னோட எக்ஸைட்மெண்ட் எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் அம்மா, ஆன்ட்டிக்கு, எங்கள் அண்ணன் மாற்றி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பல நாள் வெயிட் பண்ணதுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட இது கரெக்டாக எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ என்னை விட இவர் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன் அப்படின்னா என்னோட ஸ்டேஜில் அதிகமாக என்ன சொல்கிறது, நான் உடஞ்சி உட்காரும் போதெல்லாம் பயங்கரமாக அழுது அடி அவ்வளோதான் இல்லாமல் போட்டு அவரை அடித்து அவரை தலைப்பிச்சுன்னு ஓடுற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்படியே தலகாணி வீசுறேன், அவரை பிடிச்சி அடிக்கிறேன். என்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்து அப்படி இப்படின்னு இவரை போட்டு பயங்கரம் மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டேன். வீட்டுக்குள்ள அந்த கட்டில இருந்து எல்லாத்தையும் தூக்கி அந்த கிளிப் வேணா ஆட் பண்றேன். அது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாரு, அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணாரு. சும்மா என்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ணாது, இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. பட் ஓகே, அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணாரு. எனக்கு இந்த மண்டையில கொஞ்சம் கொட்டின மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சரிப்பா, அந்த லெவலுக்கு வந்து நான் வேலை தேடினப்ப எனக்கு கொட்டல, சரிங்களா? இவங்க வேலை தேடினப்ப எனக்கு எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி அடி நான் வந்து லிட்டரலா ஏதாச்சும் ஒரு கம்பெனில இருந்து அன்பார்ச்சுனேட்லி மெயில் என் போன்ல இந்த மெயில கான்ஃபிகர் பண்ணிருப்பேன். அன்பார்ச்சுனேட்லி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அன்பார்ச்சுனேட்லி நீங்க நான் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு நானே பயந்து காலாம் நடுவு கிட்டு 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 கிட்டுன்னு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ வேற அனுப்பிச்சு விட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் நேரா ஹலோ அது அடிமை நம்பர் 2. ஆமா, அண்ணன் தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணிட்டு போய். இவங்க 2 பேரும் என்னோட எமர்ஜென்சி ஹெல்ப் மாதிரி. ஃபர்ஸ்ட் இவரை போட்டு அடிப்பேன், அப்புறம் நேர்ல சிக்கனா அவனை அடிப்பேன், இல்ல போன்ல பண்ணியாச்சும் அவனை போட்டு அடி அடி. 2 பேரையும் நான் இவ்வளவுதான் எல்லாம் மென்டல் டார்ச்சர் பண்ணிருக்கேன். வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணமே நீங்க தான். வெயினா அவன் எதுக்கு வர சொன்ன, வேலை கிடைக்குன்னு சொல்லிதான் என்னை கூட்டு வந்தேன்னு இவ்வளவுதான் இல்லாம அவருக்கு ஏத்து. அவரு இவ ஏத்து நேரத்துல அவரு எனக்கு போன் போட்டு புலம்பின்னு இருக்காரு. நான் அந்த புலம்புல போய் எங்கிட்ட மென்டல் டார்ச்சர் சாண்டிருக்கேன். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. சோ ஃபைனலி வந்து அந்த மென்டல் டார்ச்சர்ல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிட்டி தானவா. ரொம்ப ரொம்ப எனக்கு நான் வந்து யூஸ்வலாக எதுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் எமோஷனல் ஆக மாட்டேன். ஓகே, நான் நடந்துச்சா நடக்கிறது நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இதில் போயிடுவேன். ரொம்ப சந்தோஷமாக நடந்தாலும் ஆனந்துக்கு பூமி குதிக்க மாட்டேன், ரொம்ப சோகமானாலும் உட்காந்து அழுக மாட்டேன். எனக்கு நான் அந்த மாதிரி எனக்கு தெரியாது, அதனால் ரொம்ப சாதாரணமாக இருப்பேன். இவனா சாமி வந்த மாதிரி இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு உருள்றான், எல்லாத்தையும் தூக்கி அங்கிட்டு போடுறான், பெட்ஷீட் அங்க பறக்குது, தலைவாணி அங்க பறக்குது. அது ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தெரியல, எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. வானன் கால் பண்ணி தயவு செஞ்சு உங்க தங்கச்சி மட்டும் கூட்டு போயிருங்களா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு பயம் காட்டிட்டாங்க. அவர்லாம் அன்னைக்கு வந்து மோனி நான் வேணா சட்டையை பிச்சுட்டு ஓடிடுவேன், நீ சொல்லிட்டேன். நீங்க இதே மாதிரி நீ பண்ணிட்டே இருந்தேன்னா நான் ஆக்சுவலா ஏன்னா கொஞ்சம் வேலை ஆஃபீஸை கொஞ்சம் நிறைய பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சி உங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, ஓகே. நான் வந்தப்போ நீ வந்து நீங்க அங்கிட்டு உருள்றது இங்கிட்டு உருள் இவ்வளவு மட்டும்தான் சட்டை கிட்ட கிழிச்சிட்டு ரோட்ல இறங்கி நினைச்சிட்டேன். சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்ண இருக்குன்னா நான் சட்டையெல்லாம் கிழிச்சு இறங்கி ஓடிடுவேன் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. கடவுள்கிட்ட இவ்வளவுதான் இல்லாம நான் பெருசா வந்து சாமிகிட்ட வந்து நிறைய கும்பிட மாட்டேன், வேண்டவும் மாட்டேன். எப்படியாச்சும் ஒரு வேலையை மட்டும் வாங்கி கொடுத்து தயவு செஞ்சு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேஷ் வேண்டாது இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நினைச்சிருப்பீங்க இங்க இருக்காங்க ஐடிக்கு ரெக்கமெண்டேஷன்ல வாங்கி கொடுத்துடலாம் அப்படி இப்படின்னு. வேலைக்கே ஆகாது, ஓகேங்களா? அப்படி ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு கம்பெனில ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் நீங்க லிங்க்டின்ல கேட்குறீங்க பாத்தீங்களா, இங்க ஓப்பனிங் இருக்கா, அங்க இருக்கா, ரெஃபர் பண்ணுங்க அது பண்ணுங்க. தொட்டி என்னாலேயே ஒன்றும் ரெஃபர் பண்ண முடியல, சரிங்களா? எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு டீட்டெயில்டா பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது இதுவே வந்து அவங்களே லிங்க்டின் தான் ஒரே வழி. லிங்க்டின்ல போய் பார்த்து அப்ளை பண்ணி அங்க இருக்க ஒருத்தவங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணி அவங்க தமிழ் ஆக்சுவலா அவங்க வந்து லிங்க்டின்ல அப்ளை பண்ண வச்சு இவங்க பார்த்து அவங்க தான் கொஞ்சம் கைட் பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணுங்க, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ லிங்க்டின்ல ஜாப் தேடுறவங்க கண்டிப்பா தேடி இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் பிடிங்க. மோனிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரிங்களா? நான் ரொம்ப நாளா இந்த கம்பேக் வீடியோ போட்டே ஆகணும்னு தான் நாங்க அதனாலதான் பெருசா எதுவுமே போடல. ரீல்ஸ் எல்லாம் கம்பேக் ரீல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கம்பேக் கையிலே ஆகாசம் வேற என்ன பட்டு சூரரை போட்டு இன்னொருத்தர் நம்ம ஒரு அண்ணன் பேசிட்டு இருப்பாரு வச்ச குறி அந்த பாட்டு எனக்கு வந்து ரீல்ஸ்னாலே அதுதான் வருது. பாக்குற ரொம்ப நாளா குறி வைக்கிறேன், குறி போயிட்டே இருக்கு அந்த பக்கம் மாதிரி தான் இருக்கு. எப்படி எனக்கு வந்து போடுறதே நம்ம கம்பேக் ரீல்ஸ்ல வந்து கம்பேக் ரீல் வீடியோ கம்பேக் ரீல்ஸ் கொடுத்து அதுக்காக தான் நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து பெருசா எந்த வீடியோவும் போடல. எங்களுக்கு ரொம்ப நாளா ஈகரா இது போடு ஆஃபர் கைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்படா வரும் வீடியோ வேற இறக்கணும், வீடியோ வேற நீங்க இன்டர்வியூலாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் அதுலதான் இருக்கணும். வீடியோ அது நம்ம போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அது எல்லாத்தையும் பண்றப்போ நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும் இதுல இருந்து. அதனால சொல்லிட்டேன் வீடியோ இருக்கணும். எனக்கு என்னன்னா என் 100% நான் கொடுக்க போறேன், ரிசல்ட் பின்னாடி பார்த்துக்கலாம். என்னோட 100% கொடுக்கணுன்றதுனால தான் நான் எதுலேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அதையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் கூட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் கூட அவங்க கிட்ட கால் பண்ணி நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால வந்து எல்லாத்தையும் மல்டிபிளா ஃபோக்கஸ் பண்ணா இதுல ஏதாவது சொதப்பிடணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு, அதனால இப்போதைக்கு நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் பின்னாடி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு சத்தியமா எப்பன்னு கூட தெரியல.
நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ஹோப்பில் நடந்துரும் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நான் பின்னாடி ரெஸ்யூம் பண்ணுறேன்னு அவங்க கிட்ட சொல்லி அவங்க ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு எப்போ வேணாலும் ரெஸ்யூம் பண்ணுங்க, நாங்கள் இருக்கோம். மண்டேல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை கிளியர் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக என்ன பண்ணாலும் உனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்க வரைக்கும் உன்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அசிங்கமாக சொல்லிட்டாங்க அவங்க. ஏன்னா என்ன பண்ணாலும் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. சரியா தூக்கம் இல்லை, ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேள்வி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இது இருக்கனால ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கேன். அந்த எல்லாமே என் மைண்ட் விட்டு போயிடுச்சு. இப்போ ஃபுல் பாசிட்டிவிட்டின்னு ஒரு ரூமாக இருங்க அக்கா. இப்போ வேலை தரவும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் வந்து எந்த அட்வைஸும் சத்தியமாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து இப்போ கரண்டாக வந்து நான் இருந்து பார்த்ததுனால மற்றவங்க சொல்றது நமக்கு பயங்கர கடுப்பா இருக்கும், எரிச்சலா இருக்கும் கேட்கறதுக்கு. அட்வைஸ் சொல்ல வேணாம். அட்வைஸ் இல்ல, நான் எப்படி வந்து ட்ரை பண்ணனும்னு சொல்றீங்க நான் கேக்குறேன். எப்படி சொல்றது எப்படியாவது சொல்லுங்க. நான் என்ன எனக்கு இப்படி சொல்ல தெரியல. இல்ல நீங்க எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க, இன்டர்வியூஸ்க்குலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அந்த மாதிரி தான் கேக்குறேன். இன்டர்வியூக்கு வந்துட்டு நானே உட்கார்ந்து போ ChatGPT AI ஃபுல் ஹெல்ப்புங்க. ஸோ AI வச்சு டாப் டு பாட்டம் என்னென்ன பேசிக்ஸ் மெயின், ரொம்ப ரொம்ப மெயின். இப்போ வந்து எல்லாரும் என்ன செக் பண்ணுறாங்கன்னா பேசிக்ஸ் தான். நமக்கு இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக் தெரியுதோ இல்லையோ, ரொம்ப பேசிக் நமக்கு நல்லா தெரியுதான்றது தான் மெயினாக செக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன டொமைனில் இருக்கோமோ அதோட பேசிக்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா, இது வந்து ஐடிக்கு எனக்கு தெரிஞ்சது ஐடி, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயினாக பார்க்குறாங்க. ஸோ அதுதான் இந்த ரீசெண்ட் டைமில் நான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பேசணும் எல்லாமே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எதுலேயுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு அட்டன் பண்ணேன். மோனி வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஐடி விட்டு போயிடுவோம், நமக்கு ஐடி வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட், ஊரை விட்டே போயிடுவோன்னு கடைசியில் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடிலாம் நான் எனக்கு இங்கே பிடிக்கல, ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், நான் ஊருக்கு போகிறேன்னு நின்னேன். எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒரு மாதிரி என்னோட எல்லாமே போய் ஒரு ஹோப் எல்லாம் போய் என் மேலே இந்த எல்லாமே போய் ஒரு எட்ஜுக்கு புஷ் பண்ணும்போது தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. எனக்கு எப்படின்னா என் மைண்டுக்குள்ள நான் சொல்லிட்டே இருக்கேன், இது விட்டா அடுத்து என்ன பண்ணுவோம், எதையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மாங்குன்னு ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் நான் வந்து இது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிலாம் நான் எதுவுமே ஹோப் வைக்கல. ஏன்னா எனக்கு ஆப்போசிட் தான் நடக்கும். அதனால் எந்த ஹோப் இவருமே தயவுசெய்து ஹோப் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு டைம் செருப்படி வாங்குறதுனால எனக்கு வந்து சரி ஹோப்பே வைக்க வேணாம்டா சாமி. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்கள் ரிலீவ் ஆகணும், பக்கத்தில் ஒரு வேலைக்கு போகலாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இவ்வளோ படித்தவங்க இந்த வேலைக்கு போகிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நீங்கள் எந்த கோலை நோக்கி நகர்ந்து நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களால் பண்ண முடியாது. அன்டில் அன்லெஸ் உங்களால் நீங்கள் ஏதோ ஒரு வீட்டுக்கோ ஏதோ ஒன்று நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு போகிறீங்கன்னா நீங்கள் போகலாம். உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இல்லை, நீங்கள் ஃபுல் ஃப்ரீயாக ப்ரிப்பேர் பண்ணி வேலைக்கு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உட்காந்து 24 ஹவர்ஸில் 20 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணினாச்சும் வர்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராக் பண்ணுறதான் பெஸ்ட் அப்ரோச். அதான் நான் சொல்லுவேன். ஆனால் இவங்க நான் சொல்லிருக்கேன், நான் என் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு அது கரெக்டான முடிவு கிடையாது. நான் பிலீவ் பண்ணேன். அதனால தான் நீங்கள் வீட்டில் இருந்து படித்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம், நமக்கு ஒரு நாலேஜ் வரும், அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அடுத்து போகலாங்கிற முடிவு பண்ணி தான் போனாங்க. அக்கா வெற்றியோட வந்துட்டாங்க. அந்த வெற்றியை கொண்டாட போகிறோம். ஓகேங்களா? ஒரே வெக்கமாயி இப்போ நீங்கள் இந்த மாதிரி சாயந்தரத்துல இருந்து என்னை கையில் பிடிக்க முடியல. 8 மாசமா ஓரளவுக்கு சோகமா அங்கங்க கவுண்டர் போட்டு இந்த மோனி தானே பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்களா ஃபுல் கவுண்டர்ஸ் ஃபுல். எனக்கு வீடியோ ரெகுலராக போடும்போது என்ன சும்மா வீட்டுக்குள்ளே இருக்கோம், சமைச்சேன் போடுச்சு, இது என்னத்தை நம்ம போடுறது, இதனால யாருக்கு என்ன பயன்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாக என்ன சொல்கிறதுனா நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம வீடியோலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன போகுது, ஒன்றும் போல. ஒரு மிஞ்சி போனால் ஒரு ரெசிபி போடுவேன், அவ்வளோதான். அதனால என்ன யூஸு? இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒர்க் ஜக்கிள் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் பார்த்து நிறைய பேர் நம்மளை பார்த்து மேபி யாரோ மோட்டிவேட் ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி போடணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. நானும் வேலை கிடைக்கணும், ரொட்டீன்லாம் போடணும், ஆஃபீஸ் கிளம்பி போகிறது அதெல்லாம் போடணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க. கடைசியில் எல்லாமே நடந்துருச்சு. இனிமேல் ஆஃபீஸ் வீடியோஸாக இறக்குவோம் இந்த மோனிஸ். நானும் இந்த ஒரு விளக்கு ஏற்றி 3 நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கோல் வச்சிருக்கோம். ஒரு வருஷத்துக்குலாம் இல்லை, இந்த வருஷத்துக்கு 3 கோல் வச்சிருக்கேன். அண்ணாமலை அண்ணாமலை ஆட்டோக்காரன் படத்தில் ரஜினி எதுவார்ல ஒரு விளக்க போய் பேத்த போகிறேன். 1 முடிஞ்சிச்சு, இன்னும் 3 கோல் வச்சிருந்தேங்க. ஒன்று வந்து வேலை கிடைக்கணும், இன்னொன்று வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும், இன்னொன்று என்ன பாவா லைசன்ஸ் வாங்கணும்.
ஸோ இது எல்லாமே எனக்கு பெரிய மைல்ஸ்டோன் தான். இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் வேலை கிடைக்க ஒரு பெருசா அப்படின்ட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அதுவும் இது வேற கண்ட்ரி, வேற லாங்குவேஜ். துபாயில வேலை கிடைக்கிறதுன்றது இங்க வந்து சர்ச் பண்றவங்க எல்லாருக்கும் தெரியாது ரொம்ப பெரிய விஷயம்னு. அதனால நான் வந்து இது ஒரு பெரிய மைல்ஸ்டோனா வந்து நான் கன்சிடர் பண்றேன். இங்க லைசன்ஸ் எடுக்கிறதும் பெரிய மைல்ஸ்டோன் தான். ஸோ என்னோட எல்லா மைல்ஸ்டோன்ஸையும் வந்துட்டு இங்கே பார்க்க போறீங்க. ஸோ ஒன்று நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டே வரப்போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு, வேலைக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக என் பாடி கம்மியாயிரும். வீட்டில் இருந்து சும்மாவே உட்காந்து இல்லை ஆகும், அதுவும் பண்ணுவேன். அப்புறம் வந்து நம்ம டயட்டும் ஃபாலோ பண்ணி வாக்கிங்லாம் போய் இது மட்டும்தான் பார்க்க போறீங்க இனிமேல். அக்கா இப்படி இழுத்துனே இருப்பாங்க. நான் இன்னைக்கே வந்து கால் பண்ணிட்டேன். நான் ஆஃபர் பார்த்த உடனே ரெஸ்யூம்னே வாயில வருது. ஆஃபர் பார்த்த ரெஸ்யூம் வார்த்தையே எனக்கு வாயிலே இவ்வளவுதான் இல்லாம ரெஸ்யூம் எடிட் பண்ணணும்னா அக்கா எடிட் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து ரெஸ்யூம் சூப்பரா எடிட் பண்ணுவோம் அக்கா. வந்தீங்கன்னா செமையா பண்ணி தரேன். 5-10 ரூபா பண்ணிருக்காங்க. அவ்வளோ ரெஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஆஃபர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபோனே அந்த அக்காவுக்கு அடிச்சிட்டேன். அந்த ப்ரோக்ராம் எனக்கு இது பண்ணவங்க, நான் வந்து எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் வெயிட் லாஸ் ரெஸ்யூம் பண்ணுறேன், எனக்கு நாளிலேருந்தே கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி பயங்கர மோட்டிவேட்டடாக இதாக இருக்குது. நான் வந்து யோகா கிளாஸ் போகவா, ஜிம் போகவா, டான்ஸ் கிளாஸ் போகவான்னு 1008 ஆசை வச்சிருக்கேன். சரி இப்போ நம்ம என்னென்ன ஒன்றா போங்க. ஓகே சரிங்களா? கண்டிப்பாக பண்ணுவேங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்த வரைக்கும் ஒல்லியா தாங்க இருந்தேன். வீட்லயே உட்காந்து கண்டதையும் வாய் கொறிக்க தோணுது, இல்லை உட்காந்தே இருக்கும், பெருசா வேலை இது இல்லை, வாக் பண்றது இல்லை, அதிகமா கண்ட்ரோல் மீறி சாப்பிட்டுறோம் வீட்டில் இருக்கனால. அதனாலதான் இந்த மாதிரி குட்டூஸ் ஆயிட்டேன். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு செலிப்ரேட் பண்ணும் விதமா எங்க புருஷன் அடிச்சு ஒரு குட்டி கேக் வாங்கி வந்திருக்கேன். சரி, எனக்கு இவர் வந்து இதுக்கெல்லாம் கேக், இந்த வருஷத்துல 3 கேக் வாங்கணும். நாங்க முதல் கேக் வாங்கினோம். முதல் கேக்கு அது வந்து குட்டி ஒரே பீஸ் தான். ஏன்னா நம்ம நாளிலேருந்து டயட் இருக்க போகிறோம், அதனால இன்னைக்கு சாப்பிட முடிச்சிடும். அவங்கவுங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேறி போனீங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சின்னதாக இருந்தாலும் ஓகே. பெத்த கேக் வாங்கி தான் வெட்டணும் இல்லை, ஏன்னா நம்மளே தின்னுட்டு குண்டாயிருவோம். அதனால குட்டி கேக்காக வாங்கி ஒரு வேலையிலே தின்னுட்டு முடிச்சிடணும். ஓகே சரி, ஓகே. எங்கள் அண்ணன் நான் மிஸ் பண்ணுறேன், இருந்தால் அவனுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருப்பேன். ஸோ என்னோடய மெயின் சப்போர்ட் சிஸ்டம் இவரும் எங்கள் அண்ணனும் தான். நான் அடி வாங்குற ஒரு அடியும் 2 பேரும் மாற்றி ஏங்க உங்களுக்கு அடி விழுந்துச்சா, எனக்கும் விழுந்துச்சு. நானும் அவரும் உட்காந்து தனியாக பேசினாலே 30 எபிசோடு பேசலாம். ஆமாம், அந்த அளவுக்கு என்னை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க மெயினாக. இப்போ எனக்கு ஆஃபர் வந்துருச்சு, உடனே அங்கே கால் அடிச்சுட்டாரு, நம்ம உண்மையாவே ஜெயிச்சுட்டோமாரா. ஒரே ஒரு கீவேர்டு தான் போடுவேன், நம்ம ஜெயிச்சுட்டோமாரா. ஆஃபர் கிடைச்சிச்சு கீவேர்டு, அதான் நம்ம ஜெயிச்சுட்டோமாரா, அவ்வளோதான். கோடு வேர்டு அக்செப்ட், அந்த மாதிரி முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறது அதுதான், நீங்கள் பிளெஸ்டு டு ஹாவ் உங்கள் பிரதரும் உங்கள் ஹஸ்பண்டும் வந்து நீங்கள் நிஜமாவே பிளெஸ்டு. அதை நான் வந்து நீங்கள் போட்டு ஈஸியாக அடிச்சுக்கலாம், உங்களுக்கு தூக்கி போட்டு அடிக்கிறது இல்லை, எப்படி சொல்கிறதுனா நிஜமாவே பிளெஸ்டு தான். எங்கள் அண்ணனும் சரி, இது வரைக்கும் என்னை வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி, கல்யாணம் வரைக்கும் என்னை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி, இப்போ வரைக்கும் அதை வந்து கண்டினியூஸாக பண்ணி, அவ்வளோ கல்யாணம் ஆயிடுச்சு அவளையே நம்ம பார்த்துக்கணும் அப்படியெல்லாம் இல்லாமல் இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்று எதுனாலும் சின்ன விஷயம்னாலும் என்னை கேர் பண்ணி எல்லாமே அவன் வந்து பண்ணுவான். என்னோட டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குது எல்லாமே அதில் அவன் ஒரு பார்ட்டாக இருப்பான். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ ரொம்ப என்ன சொல்கிறது, நான் தான் சொல்கிறேன், ஏன் டிப்ரெஷன் அவர் மேலே போட்டு திணிப்பேன். எனக்கே தோணும், வேலைக்கு போயிட்டு இவ்வளோ அடி வாங்கிட்டு வராரு, இருந்தாலும் நம்ம இவ்வளோ டார்ச்சர், ஆனாலும் வந்து எனக்கு என் மேலே கோவப்பட மாட்டார். நான் அழுத அவ்வளோ ஃபீல் பண்ணுற ஆள். ஏன்னா நான் அழுகிறது அவரால் பார்க்க முடியாது, அதுதான் மெயின். நீ அழுகக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும், நீ வீட்டில் இருக்கிறதான் சொல்லு, சந்தோஷம், நம்ம ஊருக்கு கூட போயிடலாம். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு இங்கே ஒரு லைஃப் பில்ட் பண்ணியிருக்காரு, அதை விட்டுட்டு இன்னுமே ஊருக்கு போகிற கூட அவர் ரெடியாக இருக்காரு. இஃப் ஐம் நாட் ஹாப்பி ஹியர், ஸோ அதுக்குமே அவர் ரெடியாக இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சின்னம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்னோட மெயின் சப்போர்ட் சிஸ்டம் அவங்க 2 பேரும் தான். ஸோ இவங்க இல்லைன்னா மேபி இவ்வளோ தூரம் என்ன சொல்கிறது, ஸோ ஓவராக பேசுகிறேன். எடிட்ரு, நான் எனக்கு அழுக வர மாட்டேங்குது. அழுவ மாட்டாரு, அவர் வந்து அழுவ மாட்டாரு. ஆனால்
ஒவ்வொரு டைமும் நான் வந்து இந்த மாதிரி தோத்து அழுகிற இடத்துல வந்து அவர் எனக்காக அழுதாரு. இதனால அவரால நான் என்ன பெருசா பார்க்க வெளிய முடியல. போறது இல்ல. ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால நான் பெருசா எங்கேயுமே வெளியே போறதுக்கும் நாங்க ட்ரை பண்ணல. ஏன்னா போற எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி வேலை கிடைச்சிச்சா? ஃபோன் ஊருக்கு யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கேள்வி வேலை கிடைச்சிச்சா? ஏன் இன்னொன்று கிடைக்கல, என்ன பிரச்சனை? அது அது அவங்க நார்மலா கேட்குறாங்க. அவங்க வந்து எந்த ஒரு தப்பான எண்ணத்துலையும் கேட்கல. அவங்களோடது என்னன்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க. பட் அது நம்ம வந்து அதையே நினைச்சு இம்பாக்ட் ஆகும். அவங்க நம்ம கிட்ட ஒரு டைம் கேட்கறாங்க. இந்த அவங்கள மாதிரி 10 பேர் நம்ம கிட்ட கேட்கறதுனால நமக்கு ரொம்ப கொஞ்சம் மாதிரி கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ சைடில் உட்காந்து அவங்க கேக் அடிச்சுன்னு இருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் கொண்டு போக போறோன்றதை பார்க்க போறோம். ஸோ வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும், திட்டாதீங்க தயவு செஞ்சு. ஸோ ஏன்னா நான் சத்தியமா வந்து டைம் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணாததுக்கு ஒரு சாலிடான ரீசன் இருக்கு. நான் வந்து சத்தியமா நான் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். எனக்கு இமீடியட்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதனால என்னால் வந்துட்டு இதில் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நம்ம ஃபுல் இது கொடுக்கணுன்றனால நான் உட்காந்து ஃபுல்லாக படித்து ப்ரிப்பேர் பண்ணி ஜெயிச்சிட்டேன். இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கண்டென்ட் கிரியேஷன் இது எல்லாமே. ஸோ இதை விட்டுறக்கூடாதுன்றது தான் என்னோட மெயின் இது. ஆல்ரெடி 200 பேர் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டீங்க, நல்லா ஒழுக்கமாக வந்துருங்க இன்ஸ்டாக்கு. ஸோ see you in another episode. Until then, bye bye from Monis.